அனைவருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் டி எக்ஸாமில் தமிழோட புக் ப்ரூஃப் தான் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்கின்ற அனைவருமே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச தகவலை மக்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறோம்னு மன திருப்தியும் கிடைக்கும். அதனுக்கு கண்டிப்பாக உங்களோட அன்பு ஆதரவு தேவை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 20 கொஸ்டினுக்கு வந்து புக் குரூப் வந்து போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இன்றைக்கி பார்க்க போகிற முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் என்று கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குமரியிலப்பட். எந்த புத்தகத்தில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு புக்கில் டேம் 1ல் 10வது பேஜில் இருக்குது. இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது குமரியிலப்பட்டர் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கினார் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. 122வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்கோம். இது எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கு பேஜ் நம்பர் 155 இருக்குது. நாயக்கர் கால சிற்பங்கள் என்னும் தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில் இருக்குது. 123வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, தேவதும்பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவின்னு கேட்டிருக்கான். இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தேவராட்டத்துக்குரியது. இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கு பேஜ் நம்பர் 129 கொடுத்துருப்பான். தேவராட்டம் சேர்வை ஆட்டம் என்றும் அழைக்கப்படுவதில் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் தேவதும்பி தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி ஆகும் என கொடுத்துருக்கான். 124வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, சில வரிகளை கொடுத்துட்டு என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யாருன்னு என்று கேட்டிருக்கா. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 122 இருக்குது. இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். அது அப்படியே லைன் மாறாமல் இந்த கொஸ்டினில் வந்து எடுத்திருக்கான். அடுத்து 125வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு இத்தொடரில் குமரி என்னும் நூலி எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கற்றாழை. இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு புக்கு டேம் 2ல் பேஜ் நம்பர் 80 இருக்குது. இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பெயரும் உண்டு. அவன் கொடுத்த வரியும் கொடுத்துருக்கான். குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு என்னும் வழக்கு ஏற்பட்டது. 126வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஆத்தர்கள் கொடுத்துட்டு அவங்க என்ன பணிகள் செஞ்சாங்க, அவங்களுக்கு என்னென்ன சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னு கேட்டிருக்கான். இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 127 இருக்குது. நம்ம இந்த ஒரு கொஸ்டினை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். முத்துலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவத்தினை ஆகியவற்றை நிறுவினார் என்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 127வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். இது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு புக்கில் டேம் 2ல் பேஜ் நம்பர் 24 இருக்குது. இங்கு தரப்பட்டுள்ளது பாருங்கள். மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக திருவிளையாடற் புராணம் கூறுகிறது. நம்ம 8வதாக பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். இது வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கு ஃபஸ்ட்டு டேமில் 58வது பேஜில் இருக்குது. இங்கு தரப்பட்டுள்ளது பாருங்கள். முத்துராமலிங்க தேவருக்கு மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின் விதிக்கப்பட்ட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலகங்காதர. 129வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டு இருக்கோம். இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்று உரையாற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பார். இது வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு 10th புக்கில் 94 பேஜில் இங்கு தரப்பட்டுள்ளது பாருங்கள். ஒன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருக்கோம். இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு ஒளிவு. 130வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரீவு மற்றும் லிம்ரைக்கு என்ற புதிய வடிவுகளில் தமிழ் கவிதைகள் தந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் ஈரோடு தமிழன்பன். இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கு பேஜ் நம்பர் 9 இருக்குது. கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். 9th நியூ புக்கில் ஈரோடு தமிழன்பன் கைக்கு, சென்ட்ரீவு, லிம்ரைக்கு என புது வடிவுகளில் கவிதை நூல்களை தந்துள்ளார் என கொடுக்கப்பட்டது. 131வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யார் என்று கேட்டிருக்கான். இது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, கவிஞர் வாணிதாசன் தான். இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கு பேஜ் நம்பர் 25 இருக்குது. 8வது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுவரும் கவிஞர் வாணிதாசன் தான். அதே கவிஞர் ஏறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர் பெற்றவரும் வாணிதாசன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்கும். மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை தெரிவிக்கிறோம் என்று ஒரு மன திருப்தியும் கிடைக்கும்.